ஐயா, அந்த காலத்துலலாம் இந்த அரசமைப்பு சட்டமே நம்மள மாரி ஆளுங்கள்லாம் பாதுகாக்கிறதுக்கு தான் கொண்டு வந்தாங்க. இப்ப என்னன்னா, நம்ம சட்டத்த பாதுகாக்கிற ஒரு நிலைமை வந்திருக்கு. ரொம்ப மோசமான ஒரு நிலைமை வந்திருக்கு. என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ இந்த ஒரு மாநாட்ட வச்சு அரசியல் அமைப்பு சட்டத்த நம்மளால பாதுகாத்துற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல தம்பி, இப்ப நீங்க நாங்க இத ஒரு பிரச்சனையின் அடிப்படையில தான் தொடங்கணும். இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளும் இருக்கு. இப்ப என்ன பொறுத்தவரை சிறுபான்மை பெரும்பான்மைன்னு சொல்லவே கூடாது. அதுவே தவறு. ஒருவனுடைய ஒரு வழிபாட்டு முறையை வச்சு அவரை சிறுபான்மைன்னு சொல்லி என்ன அர்த்தம் இருக்கு? எல்லாரும் எங்கேயோ ஒரு இடத்துல சிறுபான்மை தான். இப்ப நான் என் ஊர்ல பெரிய ஆளு, வெளியே போனா ஒண்ணு இல்லை. இதுல அதில் சிறுபான்மை பேசுறது தவறு. எல்லாருமே சிட்டிசன்ஸ், எல்லாரும் குடிமக்கள், எல்லாரும் சமம். ஆனா சிறுபான்மைன்னு வச்சுட்டாங்க. அவங்களை அவங்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரங்கள், அவங்களுக்கு எதிரான நீதிமன்ற தீர்ப்புகளில் எழுதப்படுகின்ற வாசகங்கள், இது ரொம்ப வருத்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு செயல் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இப்ப இதுதான் அந்த மக்கள் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஆங்கிலத்தில் சாலிடாரிட்டி, அவங்களுக்கு நம்மளுடைய ஆதரவை சொல்லுவோம், அவங்களுக்கு துணை நிற்போம் நாங்கள் போன இடத்துல தான் இப்போ ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் பேஸ் அதுக்கு உருவாகுது. எல்லாரும் நம்ம இதை பண்ணணும். இப்போ நீங்கள் நான் நேற்று கூட ஒரு இடத்துல இதுக்கிற ஆலோசனை கூட்டம் நடந்தது. போரட்சிமயத்தில் ஒரு நண்பர் எழுப்பி பொறுமையாக கேட்டார், இந்த மாநாட்டை நம்ம வெற்றியாக நடத்திடுவோம், அதுக்கு பிறகு என்ன ஆக போகுதுன்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், தொடர்ந்து நமக்கு பிரச்சனை இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா தம்பி, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், ஓட்டர் லிஸ்ட் சரி பார்த்தல், கோடானு கோடி மக்களை திட்டமிட்டு அந்த பேரை நீக்காங்க. நீங்க அரசமைப்பு சட்டம் யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ்னு சொல்லுவோம். அதாவது ஒருத்தன் ஒரு அடல்ட் ஆனவன்னா அவன் தானாவே வாக்குரிமை அவனுக்கு வந்துடும். அந்த வாக்குரிமை உறுதிப்படுத்த வேண்டியது அரசமைப்பு சட்டம் தீர்க்கமா சொல்லுது. அப்ப இந்த எஸ்ஐஆர்ல நீக்குவதே அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. இப்ப டீலிமிட்டேஷன் இருக்கு, அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. நீதிமன்றங்களுடைய தீர்ப்பு வரக்கூடிய விதம், வரக்கூடிய தீர்ப்புகளை நடைமுறைப்படுத்துகின்ற விதம், இது எல்லாமே நீதிமன்றங்கள் மீது ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. இது ஒரு மீறல். பொதுத்துறைகள்னு சொன்னோம். இன்னைக்கு சிபிஐ செயல்பாடு, அதே மாதிரி நம்முடைய இடியினுடைய செயல்பாடு, இன்கம் டாக்ஸ் செயல்பாடு, எல்லாம் கேள்விக்குறியாகுது. எல்லாம் இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன், சுயாதீன அமைப்புகள், அதனுடைய இதெல்லாம் கேள்வியில் வந்து. அப்ப நம்ம தொடர்ந்து இதில் நம்ம பயணிக்க வேண்டிய, இந்த பிரச்சனைகளை முன்னெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயமான தேவை இருக்கிறது. எனவே இது இந்த மாநாட்டோட முடிஞ்சு போகிற விஷயம் இல்லை, இது தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட வேண்டிய விஷயம்.